வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தின் அடிப்படை தசாபுத்தி பலன்களை பார்த்து வருகின்றோம். இதுக்கு முன்னாடியே நம்ம 12 லக்னம் சார்ந்த 9 கிரகம் சார்ந்த எந்தெந்த கிரகம் சார்ந்த தசாபுத்திகள் நல்ல யோக பலன்களை தரும் அப்படிங்கிற பற்றிய விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நம்ம இதுக்கு முன்னாடி மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் 3 லக்னத்திற்கும் எந்தெந்த கிரகம் சார்ந்த தசாபுத்திகள் நல்ல யோகமான அமோகமான என்பதை பார்த்திருக்கின்றோம். நாம் எவ்வாறு செயல்படும் பட்சத்தில் அதில் அந்த கிரகம் சார்ந்த யோக பலன்களையும் அது சார்ந்த சிறப்பான வாழ்வியல் முன்னேற்றங்களை நாம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளையும் நான் விளக்கியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்று கடகம் லக்னம் சார்ந்த மற்றும் நேரத்தின் அடிப்படையில் மற்ற லக்னங்கள் சார்ந்த கிரகங்களின் தசாபுத்திகள் எந்த கிரகம் சார்ந்த தசாபுத்திகள் சிறப்பான யோக அமோக பலன்களை தரும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ கடக லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு சந்திரன் தான் அதிபதியாக வருகின்றார். கடகத்துக்கு சந்திரன் மட்டும்தான். மற்ற லக்னத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு புதன் லக்னாதிபதியாகவும் அவராக இருப்பார், 4ஆம் அதிபதியாகவும் அவராக இருப்பார். ஆனால் கடகத்துக்கு மட்டும்தான் சந்திரன் லக்னாதிபதியாக மட்டும்தான் இருப்பார். மற்ற எந்த ஒரு இடத்திற்கும் அவர் வலு சேர்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை குறைவாக தான் இருக்கும். இப்போ கடகத்துக்கு லக்னாதிபதியாகவே சந்திரன் இருக்கின்றார். அதுக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடகத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வருகின்றார். பொதுவாகவே இந்த செவ்வாய் சந்திரன் தொடர்பு எப்போவுமே நல்ல அமோக சிறப்பான பலன்களை தான் தருங்க. இப்போ இவருக்கு கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருப்பதனால் உங்களுக்கு செவ்வாய் வக்கரமாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோக ராஜயோக பலன்கள் உங்களுக்கு செவ்வாய் திசையில் கிடைக்குங்க. அவர் நிச்சயமாக அரசியல் சார்ந்த தொழில் சார்ந்த வாய்ப்புகளை மிக மிக சிறப்பாக கொடுப்பார். மற்றும் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள விரும்பும் புதிதாக எந்த விதமான தொழிலாக இருக்கட்டும், எந்த வேலைப்பாடுகளை நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா மிக மிக அமோகமான பலன்களை செவ்வாய் கொடுப்பார். இதேபோல் கல்வி சார்ந்த முன்னேற்றம், உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் சிறப்பாக இருக்கும். அதுபோல் நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறை சார்ந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக படிக்க முடியும். டீச்சிங் சார்ந்த கல்விகள் சார்ந்த காதல் சார்ந்த திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக கொடுக்கும். அதுபோன்று உங்களுக்கு புண்ணிய பலன்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அவ்வாறு உங்களுக்கு இந்த கடகம் லக்னத்திற்கு செவ்வாய் அமோகமான சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நீங்கள் இது போன்ற அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில், நீங்கள் கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து செயல்படும் பட்சத்தில், அரசு சார்ந்த தொடர்புகள், அரசியல் சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் அமோக பலன்களை கொடுப்பார். மொத்தத்தில் 75-80% நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக நாம் கடக லக்னத்திற்கு சந்திரன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். சந்திரனாலே நீர் கிரகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சந்திரன் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாகவே வருவதனால் அவர் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுப்பாரா அப்படின்னா, கடக லக்னத்துக்கு சந்திரன் ஒரு ஆவரேஜான பலன்களை தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் லக்னாதிபதியாக மட்டும் இருக்கிறதுனால சுய மேம்பாடு சம்மந்தப்பட்ட, சுய புகழ் சம்மந்தப்பட்ட பலன்களை நிறைய கொடுப்பாருங்க. நீங்கள் உங்களை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை சார்ந்து மற்ற பலன்களை மிக மிக அருமையாக யோகமாக கொடுப்பார். நீங்கள் சந்திரன் தசாபுத்தி போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தசாபுத்தி காட்டின் சந்திரனை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி சார்ந்த பலன்கள் நிறையா கொடுப்பார். அதே போல் கோச்சார பலன் அடிப்படையும் சந்திரன் பலன்களை பெறுபவராக இருப்பார். இப்போ சந்திரன் தசாபுத்தியில் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கும்னா, நீங்கள் எந்த தொழில் சார்ந்த அமைப்புலையும் ஈடுபடலாம். வேலைவாய்ப்பு, கல்வி சார்ந்த அமைப்பு எல்லாமே சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் உங்களை நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தயார்படுத்திக்கணும். அது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் ஒரு உங்களோட வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு, எதிர்கால முன்னேற்றத்திற்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பணிகளாக இந்த சந்திர திசை, சந்திர தசாபுத்திகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். மொத்தத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களோட உணவு சார்ந்து, அதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி விற்கிறது, சேல்ஸ் பண்ணுறது, இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வணிகம் சார்ந்த அமைப்புகள், அக்கௌண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், இது போன்ற அமைப்புகள், தாய் சார்ந்த உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக இருக்கும். அமைப்புகள் இருக்கும். அதே போல் வாகனம், போக்குவரத்து, பயணம் சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு போகிற அமைப்புகள்லாம் உங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்கள், அமோக பலன்கள். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இது போன்ற செயல்பாடுகளையும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தசாபுத்தி சுயமேம்பாடு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அமோக பலன்களை கொடுப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சந்திரன் எத்தனை சதவீத பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா, ஒரு 65% பலன்களை கொடுப்பாருங்க. அவர் இருக்கக்கூடிய இடமும் பொறுத்து நம்ம பார்க்கணும். மொத்தத்தில் அவர் லக்னாதிபதியாகவே இருப்பதனால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் சுய புகழ்
உங்களுக்கு இருக்கணும். ஆனா சுய பெருமைகளை நீங்க எப்பவுமே வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. அதில வந்து சுய பெருமைகள் வெளிக்காட்டிக் கொள்ளும்பொழுது, அந்த சுய பெருமைக்காக சில விஷயங்கள் நீங்கள் முற்பட்டு செய்ய வேண்டும். அது உங்களுக்கு இழப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களுக்கு கடக லக்னத்துக்கு செவ்வாய் கொடுக்கக்கூடியதை காட்டிலும் சந்திரன் சற்று குறைவான பலன்களை தான் கொடுப்பார். அடுத்ததாக சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறாரு? சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வருகின்றார். 2ஆம் அதிபதியாக இருப்பதனால, அவர் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து சரி செய்வாருங்க. அதேபோல உங்களோட மூத்த தாய்மாமா தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மொழி சார்ந்த, அழகுபடுத்துதல் சார்ந்த, விவசாயம் சார்ந்த, உணவுப் பொருட்கள் சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகளும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமான அமோக பலன்கள் கொடுக்கும். அரசியல் தொடர்புடைய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி வந்து சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து சூரியன் வந்து சிறப்பான அமோகமான பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து ப்ரீ ஜட்ஜ்மென்ட் கிடையாது அவங்களுக்கு. அவங்க போறாங்க, புதுசா ஒரு விஷயங்கள் கத்துக்கிறாங்க. சூரியன பொறுத்தவரைக்குமே, இந்த நீங்க எதையுமே ஒரு விஷயத்த வந்து அதுக்கு நல்ல ரிசல்ட்டோ, கெட்ட ரிசல்ட்டோ நீங்க ஒரு அவுட்புட்ட வந்து நீங்க ஏற்கனவே மனசுல வச்சுக்கிட்டு, இது போன்ற அவுட்கம் தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனீங்கன்னா, அங்கே வந்து சூரியனோட செயல்பாடுகள் குறைவா இருக்கும். நீங்க போறீங்க, ஒண்ண கத்துக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆர்வம் காட்டும் பொழுது, சூரியன் வந்து மிக சிறப்பான பலன்கள குடுப்பார். அதிகத்தை மேம்படுத்துவார். பள்ளி கல்வியை சிறப்பா குடுப்பார். அவரோட கண்ணு நல்ல சிறப்பாக ஒளி மிகுந்த கண்ணாக மாற்றுவதற்கு அவர் வந்து அமோகமான பலன்கள குடுப்பார். அதுபோல அழகு சம்மந்தப்பட்ட ஆடை, அலங்காரம் இது போன்ற ஈடுபாடுகள்லாம் செயல்படும் பட்சத்திலயும், சூரியன் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளன. சரிங்க. இப்போ வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பலன்கள் அவர் குடுப்பாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட போல எந்த கிரகமுமே 4, 5, 9, 10, 11ல நல்ல சிறப்பான பலன்கள குடுக்கும். பட் அது இருக்கும் இடத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும். மத்தபடி வந்து நீங்க ஒரு தெளிவு பெற்றவராக இருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள குடுக்கும். மொத்தத்தில அவரோட அதிபதி 2ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, குடும்பம் சார்ந்த செயல்பாடுகள நீங்க வலுவூட்டி செயல்படும் பட்சத்தில, குடும்பத்தில யாராவது அரசு தொடர்புகள்லாம் இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில ஒரு 65, 70% பலன்கள் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக புதன் எப்படிப்பட்ட பலன்களை குடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். கடகத்த பொறுத்தவரைக்கும் புதன் வந்து மிக மிக அ ஒரு சரியான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளது. ஏன்னா, அவர் வந்து புதன் வந்து 3 மற்றும் 12க்கு உரியவராக இருக்கின்றார். அதன் காரணமாக அவர் வந்து நீங்க இது போன்ற அமைப்புகள்ல நீங்க ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் அது ஐடி தொடர்பான ஒரு வர்த்தகமா இருக்கட்டும், இல்லன்னா உங்களுக்கு வேலை அமைப்புகளா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். அதேபோல இந்த சுயதொழில் சார்ந்த அல்லது இடைநிலை கல்விகள் சார்ந்த ஒரு பாலிடெக்னிக் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்க கல்வி பயிலும்போது, அது நல்ல அமோக பலன்களை கொடுக்கும். அதேபோல அந்த சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல வாய்ப்புகள கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, உணவுத்துறை சார்ந்த செயல்பாடுகள் ம். இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா நல்லாயிருக்கும். அதேபோல பேச்சு தொடர்பான எந்த ஒரு டீச்சிங்கா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், உங்களுக்கு பேச்சுக்கள் வந்து எதுலலாம் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ் வந்து நீங்க சிறப்பா இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு நல்ல வளங்கள் சமூக ஊடகம் சார்ந்து கூட நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூடியூப், சோசியல் மீடியா இது போன்ற அமைப்புகள்ல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல வெளிநாடு தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அல்லது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது நீண்ட கால முதலீடுகளை இன்னைக்கு ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு போற முதலீடுகள் இன்னும் ஒரு 5, 10 வருடங்கள் கழித்து உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில நீங்க முதலீடும் செய்யலாம். இவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இப்போ புதன்னாலே பொதுவா பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு வந்து புதப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான கனவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல பார்த்தீங்கன்னா, காதல், இருமணம் இது போன்ற விஷயங்கள். அதாவது நீங்க வந்து எந்த அளவுக்கு போதைப்பொருள் நாட்டம், அதாவது லிக்கரா இருக்கட்டும், அதிகமா உணவு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற செயல்பாடுகளையும் அவர் தூண்டுவதற்கு காரணமாக அமைவார். அதனால நீங்க வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமோகமான நல்ல பலன்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55, 60% பலன்கள் சிறப்பாக கொடுத்தால் அது பெரிய விஷயம் தாங்க. நான் ஐடி இது போன்ற கம்யூனிகேஷன் ரிலேட்டட் துறைகள்ல நீங்க செயல்படும்பொழுது, நல்ல அமோகமான வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் செயல்படும்பொழுதும் நல்ல பலன்களை கொடுப்பார். அது 70, 80% கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து சுக்கிரன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாங்க. கடகத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும், 11ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால் உங்களுக்கு சுக்கிரன் வந்து மிக மிக சிறப்பான யோக, அதிர்ஷ்ட பலன்களை கொடுப்பாருங்க. 4 மற்றும் 11ங்கிறதுனால நீங்க நிச்சயமா ஷேர் மார்க்கெட்ல செயல்படலாம். உங்களுக்கு வந்து நிச்சயமா உயர் வணிகம் சார்ந்த செயல்பாடுகள், அரசியல் சார்ந்த செயல்பாடுகள்லாம் நல்லா கை கொடுக்கும். கலைத்துறை, சினிமா துறை இது மற்றும் விளையாட்டு போன்ற செயல்பாடுகளாக இருந்தாலும், அது நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்ப நீங்க வந்து வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இருந்தாலும் சரி, நீங்க அதேபோல வீடு, வாகனம் வாங்கி விக்கிறது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது, அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் இது வந்து எப்படிப்பட்ட செயல்பாடு உங்களுக்கு மொத்தத்தில வந்து கடகத்துக்கு சூப்பரான அமோக பலன்கள் கொடுக்குறது சுக்கிரனா தாங்க இருக்கும். கண்ண மூடிட்டு சொல்லலாம். நீங்க வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சுக்கிரன்னா, உங்களுக்கு 4 மற்றும் 11ங்கிற இடத்துக்கான பலன்களை சரி அவர் குடுக்காம போமாட்டாரு. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நிச்சயமா 80% அதற்கு மேலாக 85% நல்ல பலன்களை, அமோகமான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கடகம் லக்னத்திற்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்ததாக வந்து குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாங்க. குருவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருகின்றார். அதேபோல 9ஆம் பாக்கியாதிபதியாகவும் வருகின்றார். இப்போ வந்து அவர் பாக்கியாதிபதியாக வர்றார்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 6ஆம் இடத்திற்கான வேலைய தான் அதிகமா செய்வாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இளமை பருவ காலத்தில வந்து குரு நல்ல பலன்கள குடுப்பாரு.
மத்தியம காலகட்டத்தில நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கான பலன்கள் சிறப்பாக இருக்கும். நீங்க இளமை பருவத்தில இருக்கிறப்போ, உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கான பலன்கிறத அவர் அதிகமா குடுப்பாரு. அதனால நீங்க சுறுசுறுப்பா செயல்படணும், வேலை சார்ந்த அமைப்புகள்ல ஈடுபடணும், உணர்வுகள், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். நீங்க வந்து சில பேர் 50, 60 வயது தாண்டினாலும் கூட, வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லாம இருக்காங்க. எதுக்காக பிறந்தோம்? என்ன ஒரு பர்ப்பஸ்? அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாம, மனம் போன போக்குல வாழ்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் குரு வந்து 6ஆம் இடத்திற்கான வேலைய தான் அதிகமாவும் செய்வார். அப்படி பட்சத்தில வந்து கடன் போன்ற அமைப்புகள், பிரச்சனை, வழக்கு, தேவையில்லாத உடல் நோய், இது போன்ற பிரச்சனைகளையும் குடுப்பாரு. அதேபோல சித்தி சார்ந்த, சித்தப்பா சார்ந்த, சின்ன தாய்மாமா சார்ந்த பிரச்சனைகளையும் குடுப்பதற்கு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து குருனாலே பொதுவா வந்து யோகம்னா அது குரு தாங்க. வேற எந்த கிரகமுமே பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான். நம்ம குருன்னா நெனைக்கிறோம், அவர் வந்து யோக பலன்கள குடுப்பாரு. நெறைய கோடி கோடியா பணம் குடுத்துருவாருன்னு நெனைக்கிறாங்க சில பேரு. சில பேர் என்ன நெனைக்கிறாங்க, குருனாலே பிரச்சனைய குடுத்துறாருப்பா, என்ன தாங்கிக்க முடியாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையாது. குருங்கிறது தான் வந்து உங்கள வந்து தயார்படுத்தக்கூடிய கிரகம். அத நீங்க புரிஞ்சுக்கணும். குருன்னு ஒண்ணு இல்லன்னா, நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு வகையில வீணா போயிருவீங்க. அதாவது இன்னைக்கு வந்து நல்லா இருக்க மாரி இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஜென்ம ஜென்ம பலன்கள வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இவ்ளோ மெமரி வந்து உடல் ரீதியா, மன ரீதியா, புறச்சூழல் ரீதியா நம்மளுக்கு மெமரிய தாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். பரிணாம அடிப்படையிலயும் சரி, நம்மளுக்கு அ இருக்கக்கூடிய வாழ்வியல் அடிப்படையிலும் சரி, எல்லாமே ஒரு பதிவுகள தாங்கி வந்து வாழ்ற வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போடக்கூடியவர். இன்னைக்கு பிரச்சனைய குடுக்குறாருன்னா, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கீங்க. அத சரி செஞ்சுட்டு, நீங்க உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் ஒரு வைராக்கியத்தோட நீங்க முன்னேறுனீங்கன்னா, இன்னைக்கு எப்படி வேணாலும் போகுது. இன்னும் ஒரு 10 வருஷத்துல நீங்க நல்லா இருக்கணும்னா, அதுக்கான முயற்சிகள தான் குரு குடுக்குறாரு. அத நீங்க புரிஞ்சு செயல்படும் பட்சத்தில குரு அமோக பலன்கள தான் குடுப்பாரு. மொத்தத்தில ஆனா, இது போன்ற தெளிவுகள், புரிதல் இல்லாதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரு வந்து கடக லக்னத்த பொறுத்தவரைக்கும், வேலை அமைப்புல உயர் பதவியெல்லாம் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சரியா செயல்படும் பட்சத்தில உங்களுக்கு வந்து அ ஒரு 60% பலன்கள குடுப்பாருங்க. அதேபோல நீங்க வந்து குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சட்டம் தொடர்பான வேலை அமைப்புகளா இருக்கட்டும், சட்டம், காவல் தொடர்பான வேலை அமைப்புகள், விவசாயம் தொடர்பானது, அதேபோல டெக்னாலஜி ரிலேட்டட்ஸ் எது வேணாலும் நீங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியுங்க. ரசாயனம், கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இது போன்ற அமைப்புகளையும் உங்களால சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்ததாக வந்து சனி எப்படிப்பட்ட பலன்கள குடுப்பாரு அப்படின்னா, சனி வந்து உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருப்பதனால், கடகத்த பொறுத்தவரைக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சிறப்பான பலன்களை எப்பவுமே குடுக்க முடியாதுங்க. நீங்க வந்து எப்படிப்பட்ட அமைப்புகள செயல்படும் பட்சத்தில சனி நல்ல பலன்கள் குடுப்பார்ன்னா, நீங்க வந்து அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மனைவி சார்ந்த கூட்டு தொழில் அமைப்பு இருக்க வேண்டும். அதேபோல மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் வந்து நிறையா இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கு வந்து மிக சிறப்பான, அமோகமான ராஜயோக பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல உங்களுடைய சமூக சீர்திருத்தம், உங்களுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகள வந்து நீங்க அதாவது நல்ல முறையில அத வந்து பயன்படுத்துறப்ப, ஆன்மீக ரீதியா நீங்க செயல்படும் பட்சத்தில, உங்களுக்கு நீங்க அரசு சார்ந்த செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை இருக்கும்ல, அது போன்ற ஈடுபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால, உங்களுக்கு வந்து ஆயில் போன்ற அமைப்புகள்ல மேம்பாடு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, மருத்துவம் சம்மந்தப்பட்ட, ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வேதியியல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உங்கள் குழந்தை சார்ந்த அமோக ராஜபலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில ஒரு 65% நல்ல பலன்களை குடுப்பார். நீங்கள் புரிந்து செயல்படும் பட்சத்தில் 75% பலன்கள் கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள்ல வந்து, அந்த சமயத்தில திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நன்றாக அமையும். நண்பர்கள் சார்ந்து கடகம் எப்பவுமே நண்பர்கள் சார்ந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகம்னாலே சனினா ஒண்ணு நல்ல பாசிட்டிவா இருக்கும். இல்லன்னா நல்ல நெகட்டிவா இருக்கும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வந்துட்டா, நல்ல மனைவி வந்துட்டா, உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். சிறப்பாக இருக்கும். அதேபோல இந்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா, உங்களுக்கு மனைவியோ, நண்பர்களோ நல்லா வரலன்னா, வாழ்க்கையே வந்து மிக மிக கஷ்டமான ஒரு சூழல நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது வந்து சனிய பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ராகு, கேது. ராகு கேதுவ பொறுத்தவரைக்கும் கடகத்துக்கு மோக பலன்கள் குடுப்பாங்க. ராகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சினிமா துறை இது போன்ற ஒரு திரைத்துறையில இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இது போன்றலாம் செயல்படும் பட்சத்தில வாய்ப்புகள் நல்லா குடுப்பாரு. வெளிநாடு போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். உங்க குழந்தைகள் சார்ந்த பலன்கள அனுபவிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் குடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விளையாட்டு சார்ந்த அமைப்புகள், கலைத்துறை சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு நல்ல சிறப்பான அமோக பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த பூர்வ புண்ணிய பலன்கள அனுபவிக்கிறதுக்கும் கேது நல்ல பலன்கள குடுப்பாரு. மொத்தத்தில கேது வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு ஒரு 80% நல்ல பலன்கள குடுப்பாரு. ராகு குடுப்பாருன்னா, ராகு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு வழி வகை ஏற்படுத்தி குடுப்பாரு. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில குறைபாடுகளை ஏற்படுத்தி குடுப்பார். மொத்தத்தில கேது வந்து ஒரு 80% பலன்கள் லக்னத்துக்கு குடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுதாங்க இன்னைக்கு வந்து கடக லக்னம் சார்ந்து எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தி வரும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தருவார் என்று பார்த்திருக்கின்றோம். மீண்டும் இது போன்ற மற்றுமொரு ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.